வணக்கங்க. தங்கம் விலை ஏன் இறங்கிட்டே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல டிஎம்ல கேட்டுட்டு வரீங்க. இந்த மாதிரி போர் சூழ்நிலைகள், அன்சர்டனிட்டியா இருக்கிற சூழ்நிலைகள்ல மேல போக வேண்டிய தங்கம் ஏன் கீழே இறங்குதுன்னா, ஆல்ரெடி தங்கம் ஒரு உச்சத்துல இருந்துச்சு. அதுல இருந்து போர் வருதுன்னு தெரியும் போது இன்னும் நிறைய வாங்கினாங்க மேல போகும்னு சொல்லிட்டு. சனி ஞாயிற்றுக்கிழமை தான் போர் நடந்ததுனால இந்த போரோட தாக்கம் இன்னுமே சனி ஞாயிற்றுக்கிழமை தான் தெரிஞ்சதுனால நல்ல தங்கம் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 17,800. நான் கரெக்டா உங்களுக்கு தங்கம் வெள்ளி விலை எப்போ அக்குமுலேட் பண்ணு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வாங்கணும் விற்கணுங்கிறது. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு விற்க தெரியலன்னா திரும்ப நஷ்டத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனால் எனக்கு பிரேக் பிடிக்க தெரியாதுன்னா யூ வில் கெட் டு கிராஷ். ஸோ இதுதான் நான் மெயின் இதாக பார்க்குறேன். மார்ஜின் கால்ஸ் எல்லாரும் அவங்களோட பொசிஷனை செல் பண்ணிட்டாங்க. தங்கம் நல்லா மேலே வந்த உடனே திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா, எல்லாரும் சரி தங்கம் தான் சீக்கிரமாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அசெட்டை. மித்த இதை சீக்கிரமாக கேஷாக மாற்ற மாட்டாங்க. தங்கம் நல்லா மேலே வந்த உடனே அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிற சாலிட் ஸ்டாக்ஸ், இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500, நாஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு 2% வரைக்கும் கீழே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் நான் பார்க்குறேன். லாங் டேர்மில் தங்கம் புல்லிஷ் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, ஒரேடியாக வாங்காமல் எப்பப்பெல்லாம் இந்த பையிங் லெவல் டிப்ஸ் கிடைக்குதோ வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ETF எதுன்னு தெரிலனா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ETF டேரெக்டாக உங்கள் டிஎம்க்கு வந்துடும். பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்ஸ்.